வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6க்கு 4 உள்கூடு பாத்ரூம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவானது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1.5 அடி ஆழம் தோண்டி இருக்கிறோம். தோண்டி கீழே வந்து 1.5 ஜல்லி போட்டு கலவை போட்டு நல்லா அலசி விட்டுருக்குறோம். அதுக்கு மேலே அப்படியே கீழே இருந்தே செங்கல் கட்ட ஆரம்பித்தாச்சு. பிளேயாஸ் பிரிக்ஸு உள்ளளவு வந்து 6க்கு 4. இது வந்து போதுமானது, நார்மலான சைஸ் தான். ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சிறுசாகவும் இருக்காது, போதுமான அளவு. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு 8 அடியும் இன்னொரு பக்கம் 7 அடி வச்சுருக்குறோம். பார்த்தா நம்ம டேப்பர் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாசல் வைக்கிற இடத்துல வந்து கீழே கடப்பக்கல் போட்டு மேலே கம்பி போட்டு அதுக்கு மேலே செங்கல் ஒரு வரிசை போட்டிருக்கிறோம். இதுதான் வந்து சுருக்கமான வழி. இல்லைன்னா பெல்ட்டு போடுறது இந்த சின்ன விலைக்கெல்லாம் நம்ம பலகை அடைக்க முடியாது. இதுதான் மட்டம். உள்ளே வந்து 2 ஆங்கில் கொடுத்துருக்கு மேலே ஷீட்டு போடுறதுக்கு. ஷீட்டு வந்து ப்ளூ கலர் ஷீட்டு தான் போட போகிறோம். இது வந்து பாத்ரூம் தான், அதனால் ஹீட் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரு கூலிங் சீட்டு தான். ஓகே, சீட்டு போட்டு சீட்டுக்கு மேலே ஒரு கல் வரிசை போட்டாச்சு. அடுத்து பூச்சி வேலை. வெளியில் எப்போயுமே சுவர் பூசும்போது பாஞ்சு தான் போட்டு விடணும். பார்த்தா வெடிப்புகள் வராமல் இருக்கும். ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். மேலே அந்த ஒரு கல் வரிசை போட்டது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பூசி கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடித்தாச்சு. அவ்வளோதான், அவுட்ரு ஃபுல்லாக பூச்சி வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து உள்ளே வந்து கோப்பை ஒயிட் கலர் தான். இந்தியன் கோப்பை இன்ஸ்டால் பண்ணுறது நடந்துகிட்ருக்கு. கோப்பை வச்சு மேலே வந்து டைல்ஸு கீழே தரைக்கு மட்டும் டைல்ஸ் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோப்பை வச்சு கொடுத்தாச்சு. டைல்ஸ் ஓட்டுறவங்க வந்து தனி, அவங்க டைல்ஸ் ஓட்டி முடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து கோப்பை வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே டைல்ஸ் தான் வரும். இங்கே வந்து பைப்பு கொடுத்துருக்குறோம் கழுவி தண்ணி குளிக்கிற தண்ணி போகிறதுக்கு. அதை இந்த வழி கூடியே எடுத்து முன்னாடி வந்து வாய்க்கால் இருக்குது. இப்போதைக்கு சிமெண்ட் ரிங் இறக்கியிருக்கோம். செப்டி டேங்கு வர்றதுக்காக சிமெண்ட் ரிங் கொடுத்து இதிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி மட்டும் வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அங்கே போய் விழுந்துடும். ஓகே, இப்போ என்ன செலவுங்கிறத பார்ப்போம். செங்கல் 2000 செங்கல். ஒரு கல்லினுடைய விலை 8 ரூபா. செங்கலுக்கு 16,000. எம்சாண்டு 1.5 யூனிட்டு 7,500. சிமெண்ட்டு 13 முறை 4,250. ஷீட்டுக்கும் பைப்புக்கும் ஒரு 3,000 ரூபா. கோப்பைக்கும் பைப்புக்கும் 2,000 ரூபா. சிமெண்ட்டு உரைக்கு 2,000 ரூபா. டைல்ஸுக்கு ஒரு 900 ரூபா. கதவு பிவிசி டோருக்கு ஒரு 2,000 ரூபா. கடப்பாக்கல் கிராதிக்கு ஒரு 500. வேலைக்கூலி வந்து மொத்தம் 22,000 ரூபா ஆகுது. மொத்த செலவு தோண்டினது கட்டினது பூசினது எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் 60,150 ரூபா இந்த பாத்ரூமுக்கு செலவாகிருக்கு. ஃபுல்லாக மெட்டீரியல் அண்ட் கூலி சேர்த்து. அப்போ வந்து ரூம் அளவு வந்து பார்த்திங்கன்னா வெளியளவு 7.5க்கு 5.5. உள்கூடு 6க்கு 4, வெளியளவு 7.5க்கு 5.5. 41,4 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. 41,4 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ 60,000 ரூபா செலவுன்னு சொன்னேன். அதில் 41,4 வகுத்தல் பார்க்கும்போது சதுரடிக்கு 1,450 ரூபா ரேட்டு வருது. இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே.